பயம் இருக்கிறதோ, நடக்கணுங்க. there will be a threat. அதாவது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சில நேரங்களில் த்ரெட் என்ற வார்த்தை உங்களுக்கு உங்களை பயமுறுத்தும்படியாக. நேற்று கூட தொலைபேசியில ஒருவர் என்னை பயமுறுத்தினார். பல காரியங்கள் நம்மை பயமுறுத்துகிற பல காரியங்கள். உன்னை அப்படி செய்வேன், உன்னை இப்படி செய்வேன். அதாவது கவனிங்கள், இவரெல்லாம் என்னோடு கூட பயணித்தவர்கள், நன்மை பெற்றவர்கள், என்னால் வளர்க்கப்பட்டவர்கள், என்னோடு கூட பல ஆண்டுகள் பிரயாணம் பண்ணவர்கள். ஆனால் the threat come from not from the enemy, from the inside. சில நேரங்களில வெளியிருந்து நமக்கு எதிர்ப்புகள் வரலாம், வெளியிருந்து போராட்டங்கள் வரலாம், வெளியிருந்து பயமுறுத்தல் வரலாம். இது நெகேமியாவுக்கு வந்தது. சன்பல்லாத்தும் தொபியாவும் நெகேமியாவுக்கு எதிராக இருந்தார்கள். அவர்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத்தும் தொபியாவும் கேட்டபோது அவர்கள் எரிச்சலானார்கள். என் அன்பு தேவ பிள்ளையே, சத்துரு நீ ஆண்டவருக்காக பயன்படுகிறாய், ஆண்டுடைய இசைந்து வாழ்கிறாய், ஆண்டவர் உன்னை பயன்படுத்துகிறார். எனவேதான் சத்துருவுக்கு எரிச்சல். இன்றைக்கு பாருங்களேன், ஆண்டவரால் பயன்படுத்தப்படுகிற பல தேவ மனிதர்கள் இன்றைக்கு அந்தாவுடைய சத்துருவினால் தாக்கப்பட்டு, சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு இன்றைக்கு செயல்பட முடியாத மனிதர்களாய் மாறிவிட்டார்கள். இவருடைய மக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அன்பானவர்களே, அவர்கள் கல்லெறிவதல்ல, அவர்களை குற்றப்படுத்துவதல்ல, பொது வழியில அவர்களை தாக்குவதல்ல, அவர்களுக்காக ஜெபிக்க நீங்களும் நானும் அன்பானவர்களே ஒரு கடந்த கால குற்றங்களை சொல்லி நோகடிப்பதல்ல. கடந்த காலத்துல எல்லாருமே வாழ்க்கையில தவறி போனவர்கள் தான். we are all fallen. நம்ம எல்லாருமே தவறினவர்கள். ஆனால் தவறி போன நம்மை தூக்கி எடுக்கிற கர்த்தர். ஒரு யூதா ஆண்டவருக்கு விரோதமாய் வாழ்ந்து வந்தான். ஆனால் அந்த யூதாவை ஆண்டவர் மாற்றி ஆதியாகமத்தின் புஸ்தகத்தின் கடைசி அதிகாரத்திலையும் 49 உபாகமம் 33 அதிகாரத்திலையும் சொல்லப்பட்ட வார்த்தை, யூதாவே நீ கர்த்தரால் புகழப்படுகிறவன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, நாளில எதிர்ப்புகள் வரலாம், ஏளனங்கள் வரலாம், பரியாசங்கள் வரலாம், பயமுறுத்தல் வரலாம். டோன்ட் லீவ் தி ஹவுஸ் ஆஃப் காட். தேவனுடைய வீட்டை, தேவனுடைய ஊழியத்தை, தேவனுடைய சித்தத்தை, தேவ நோக்கத்தை எதை செய்கிறாயோ அதை தொடர்ந்து செய்யும்படி ஆண்டவர் விரும்புகிறார். ஏனென்றால் நோக்கமே, அதாவது உன்னை கொண்டு ஜாதிகளை, ஜனங்களை, அந்த வார்த்தை படிக்கிறேன் கேளுங்கள், அதனால் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். உன்னை கொண்டு பெரிய காரியங்கள் ஜாதிகள் நடுவே, ஜனங்கள் நடுவே, தேசங்கள் நடுவே பெரிய அன்பானது பிள்ளையே, அந்த பெரிய